அதாவது பள்ளிவாசங்கிறோம்ல, அதுக்கு என்ன அளவுகோல் அப்படின்னு சொன்னா, பள்ளிவாசல் வந்து ரெண்டு வகை இருக்கிறது. ஒரு பள்ளிவாசல்ங்கிறது அல்லாஹுவால அது பள்ளி என்று நிர்ணயிக்கப்பட்டது, அல்லது அல்லாஹ்வுடைய தூதர்களால் பள்ளி என்று நிர்ணயிக்கப்பட்டது. அப்படி தீர்மானிக்கப்பட்ட பள்ளிகளாக இருக்கும் என்று சொன்னால் அந்த பள்ளி வந்து அதை வந்து யாராலையும் மாற்றவே முடியாது, அது பள்ளிவாசல் தான். அது ஒரு வகை. இன்னொரு பள்ளி என்னன்னு கேட்டா, நம்மளா தீர்மானித்து பள்ளியாவது. நம்மளா தீர்மானித்து பள்ளியாவது என்பது பல வகை இருக்கிறது. பள்ளியுடைய ஷரத்து என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்குரியதை ஆக்கணும். அப்படி ஆக்கின பிறகு என்ன இருக்கணும்டா சட்டம், அன்னல் மசாஜித் இல்ல, பள்ளின்னு ஆக்கிட்டா அல்லாஹ்வுக்குரியது தான். அப்படி இருக்கு. அந்த பள்ளி கூட எப்படி இருக்கலாம்னு கேட்டா, நம்ம வந்து ஒரு காலக்கெடு போட்டு கூட அல்லாஹ்வுக்கு நிர்ணயிக்கலாம்ல. அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறது என்பது வந்து, நான் ஒரு 3 வருஷத்துக்கு இது அல்லாஹ்வுக்கா நான் பள்ளி ஆக்குறேன்னு ஒருத்தன் சொல்றான்னு சொன்னா அதெல்லாம் ஏத்துக்குருவான். பள்ளிவாசல் என்றால் அதுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்கோ அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு அது இயங்குவதற்கு நீங்க நின்று செஞ்சாலும் சரி, வேற ஆள்கிட்ட செய்ய சொன்னாலும் சரி, அது பள்ளிவாசல் தான். அது அபூபக்கர் அவர்கள் அவங்க இஸ்லாத்தை எழுதுனோட காபத்துல்லாஹ்ல போய் தொழுவ ரொம்ப அடிக்கிறாங்க உள்றாங்கன்றவங்க என்ன செய்யறாங்க, அவங்க வீட்டிலேயே வசதியான ஒரு ஆளு வீட்டிலேயே ஒரு ஓரமான பகுதியில் ஒரு பள்ளிவாசலை உண்டாக்கி வீட்டுக்குள்ளே தொழுவார். அது பள்ளிவாசல் ஆக்கிடுவார். இது புகாரில் 476வது ஹதீஸில் இருக்கிறது. அது பள்ளி தானது. அல்லாஹ்வுக்குரியதுங்கிறத மாத்திட்டியல்னா பள்ளியில வராது. ஒரு இடத்த ஒரு ஹால் வச்சுக்கிற பெரிய ஹாலா இருக்கிறது, சும்மா இருக்கு, வெள்ளிக்கிழமை சும்மா தொழுது இருக்காங்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க, அது பள்ளி கிடையாது. ஏன்னு கேட்டா அல்லாஹ்வுக்குரியதை நீங்க ஆக்கல. வாடகைக்கு நம்ம எடுக்கிறோம், அதை கூட நீங்க பள்ளின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டா ஒரு இடத்த நம்ம வாடகைக்கு எடுக்கிறோம், வாடகைங்கிற உரிமை என் கையில் இருக்கிறது. வாடகைக்கு யார் எடுக்கிறாங்க அவங்க என்ன செய்யறாங்க, இதை பள்ளிவாசலாக பயன்படுத்துறோம் என்று பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால், அதுல அந்த பள்ளிவாசலுடைய சட்டங்களை எல்லாம் அமுல்படுத்தினார்கள் என்று சொன்னால் அது பள்ளிவாசல் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறோம். அதே மாதிரி வந்து கண் தெரியாத சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு. இது புகாரில 840வது ஹதீஸில் இருக்கிறது. வந்து என்ன செய்யறாருன்னா, அல்லாஹ்வுடைய எனக்கு வந்து நான் முதுமை அடைஞ்சிட்டேன், அதனால இடையில வர 6 வாக்கியால் ஓடிக்கிட்டு இருக்கிறது, அதனால தொழுகைக்கு எனக்கு போக முடியல, என் வீட்டிலேயே தொழலான்னு இருக்கிறேன், நீங்க என் வீட்டுக்கு வந்து நீங்க ஒரு இடத்துல நின்று தொழுதுருங்க, அந்த இடத்த நான் பள்ளிவாசல் ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதெல்லாம் வீட்டுல எல்லாம் பள்ளிவாசல் ஆக்க முடியாது ரசூலுல்லாஹ் சொல்லல. அப்படியா, சரின்னு சொல்லிட்டு போய் அவங்களே ஒரு கோடை போட்டு அவங்களே 2 தொழுதுட்டு அவங்க வந்துட்டாங்க. அதை அவர் பள்ளிவாசல் ஆக்கி கொண்டான்னு வருது. சொல்ல பள்ளி ஆவதற்கு பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 5 விஷயங்கள் யாருக்கும் கொடுக்காம எனக்கு மட்டும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த 5ல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, பூமி முழுசும் எனக்கு மஸ்ஜிது என்பதற்கு சொல்லி அல்லாஹ் வந்து கோடு போட்டு தர்றது கிடையாது. இங்க பூமியில எங்க வேண்டாலும் உங்களுக்கு சொந்தமான இடமா இருந்தால் அது சொந்தமா எடுத்து மஸ்ஜிதாக்கலாம், வாடகைக்கு மஸ்ஜிதாக்கலாம், குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மஸ்ஜிதாக ஆக்கலாம், 1 வருஷத்துக்கு மஸ்ஜிதாக ஆக்கலாம், ஒரு பெரிய பில்டிங் எடுத்து மாடிய மஸ்ஜிதாக்கி கீழே நீங்க குடியிருக்கலாம். ஆனா எதை மஸ்ஜித் ஆக்கிட்டீங்களோ அதுல வந்து உங்க வீடு மாதிரி என்ன செய்யறது, தட்டு முட்டு தலவாடத்துல கொண்டு போடக்கூடாது, சொந்த அதிகாரம் உள்ளது அதுல இருக்கவே கூடாது. அந்த மாதிரி இருக்கும் என்று சொன்னால் அது பள்ளிவாசல் தான். நீயத்தான கணக்கு. பள்ளிவாசலை நிர்ணயிக்கிறது நீயத்து தான். அதை பள்ளிவாசலை கட்டுறவங்க வாங்குறவங்க அவங்களுடைய நீயத்து எப்படி இருக்கிறதோ அதுக்கு தகுந்தவாறு அந்த பள்ளி அமைஞ்சிக்கிறோம். ஆனா ஒரே ஷரத்து அல்லாஹ்வுக்குரியதா இருக்கணும். அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் அழைக்க கூடாது. அன்னல் மசாஜித் லில்லாஹ் வலா தது மஅல்லாஹி அஹதாங்கிறது தான் அதுக்கு ஒரு அடிப்படையான விஷயம்.